என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் பழிய தீர்க்கலாம். ஒருத்தன் பிரச்சனையாக இருக்கானா அவனை தூக்குறதுங்கிறத பற்றி கவலையே படாத ஒரு பெரிய பிரிவினைவாத கூட்டம் திமுகவுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ நீங்கள் அதை பாதுகாப்பு கொடுத்து தான் ஆகணும். அதில் ஒன்றும் ஒரு மாற்றம் என்னென்னா, இந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லானதுங்கிறத மோடிக்கிட்டேருந்து பலர் கற்றுக்கிட்டாங்க. அவருக்கு இன்னும் பாதுகாப்பு இருக்குது, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தேசத்தினுடைய கடமை. ஆனால் அதற்கு மீறி ஒரு தைரியம் இருந்தது. என்ன யார் சுட்டுற போகிறான் பார்த்துடலாம். இப்போ சோ ஐயாவுக்கு விடுதலை புலிகள் கிட்டேருந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு ஜெட் செக்யூரிட்டி கொடுத்தாங்க. அப்போ அவர் என்ன பண்ணார், நான் வீட்டில் உட்காந்துக்கிறேன், நாடகங்களும் போடலை. ஏன்னா அவருக்கு இந்த செக்யூரிட்டிக்கு உபத்திரம் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லை, மறைப்பதற்கு எதுவும் இல்லை. இப்படி கொடுப்பதனால் உடனே அவங்க பிஜேபி அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் அதிமுகவை சாப்பிடும், மத்தியானம் லஞ்சில் தேமுதிகவை சாப்பிடும்னுலாம் அர்த்தம் இல்லை. நியாயமாக பண்ண போராட்டங்களில் இணைந்து செயல்படுவோம்னு சொல்லியிருக்காங்க. எந்த அலையன்ஸில் இதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கு? திமுகவில் விட்டுருங்க பல்லக்கு தூக்கிகள், அதனால் 1-2 பேர் வந்துடுவாங்க, ஏதோ ஒரு விதத்தில் உதயநிதியை பார்த்தா வேலை நடக்கும்னா அதுக்காக வருவாங்க. ஆனால் தொண்டர்கள் போராட்டத்தில் கலந்துப்பாங்கங்கிறது இது வரைக்கும் நடந்ததில்லை. வெவ்வேறு கட்சியினுடைய அது ஆல்ரெடி வந்துருச்சு. அண்டர்ஸ்டாண்டிங்கிறது தெள்ள தெளிவாக வந்ததுனால தான் ஒப்பந்தமே போடப்பட்டது. பிஜேபி இருக்கிற வரைக்கும் சிறுபான்மையினர் வாக்கு வராதுன்னாரு. அப்புறம் செங்கோட்டையன் ஐயா ஏன் போய் நிர்மலா சீதாராமனை சந்திச்சாங்க? சிச்சுவேஷன்ஸை அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க. பிஜேபிங்கிறது இங்கே ஏதோ 1 வருடம் 2 வருடம் ஆளுவதற்காக வந்த ஒரு கட்சி அல்ல, இந்த தேசத்தில் 3வது முறையாக வந்திருக்கு. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்கள் செய்திகள் பலவற்றை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் துக்ளக் வாசகர் ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை துவக்குறாங்க. ஸோ இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் Z+ பாதுகாப்பு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி புரிந்து கொள்வது பார்க்கலாம்? இல்லை, உண்மையிலே இப்போ நீங்கள் எனக்கு Z+ பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னு சொன்னால் அதற்கான நியாயங்களை நீங்கள் எடுத்து வச்சா அதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு தான் மத்திய அரசுக்கு. இதை பொதுவாக எல்லாருமே தவிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. கருணாநிதி ஐயாவுக்கும் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் அரெஸ்ட் செய்யப்பட்ட பிறகு ஜெயலலிதா அம்மா அரெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் இவர் ஜெயிலுக்கு முன்னாடி போய் உட்காந்து வீரமாக நான் உள்ளெல்லாம் வரமாட்டேன், என்னை உள்ளெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு போகக்கூடாது, வெளியிலே பேசி அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்லாம் சொல்லும்போது இவருக்கு Z+ பாதுகாப்பு கொடுத்தாங்க. அப்போ அதை கேட்டது இவங்களுடைய எம்பிஸ். ஸோ யார் கேட்டாலும் கொடுக்கணுங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. 90% ஏன் கேட்க மாட்டாங்கன்னா அது ஒரு விதத்தில் உபத்திரம். நீங்கள் எங்கே போனாலும் அவங்க வருவாங்க. இப்போ நீங்கள் முதல்வன் அர்ஜுன் மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் மனிஷா கோயிலை போய் பார்க்க முடியாது, ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் சொல்லாமல் ஜம்ப் பண்ணிட்டு போனால் கூட அவங்க முன்னாடி ஜம்ப் பண்ணிட்டு நிற்பான். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ செக்யூரிட்டி அப்படிங்கிறது யார் கேட்டாலும் கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுது. கேட்காமலேயே சில சூழ்நிலையில் கொடுக்க வேண்டியதும் மத்திய அரசுடைய கடமை. ஆனால் அதை 90% தவிர்க்கிறது. இப்போ சோ ஐயாவுக்கு விடுதலை புலிகள் கிட்டேருந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு ஜெட் செக்யூரிட்டி கொடுத்தாங்க. அப்போ அவர் என்ன பண்ணார், நான் வீட்டில் உட்காந்துக்கிறேன், நாடகங்களும் போடலை. ஒரே டைமில் கிட்டத்தட்ட அவருடைய 4-5 நாடகங்களை ஒரே நாளில் போட்டுட்டு திருப்பி போய் உட்காந்துட்டார். ஏன்னா அவருக்கு இந்த செக்யூரிட்டிக்கு உபத்திரம் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லை, மறைப்பதற்கு எதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி எல்லாராலையும் இருக்க முடியாது. யார் வேணாலும் பார்ப்பாங்க, தெரியாது. இப்போ சிதம்பரம் ஐயா திடீர்னு கார் எடுத்துகிட்டு போய் பிரபாகரனை பார்த்துட்டு வந்தேன்னு உங்களுக்கு சொன்னார். அவருக்கு Z+ பாதுகாப்பு கொடுத்துருந்தா என்ன இருந்திருக்கும்? அடுத்த நாள் இது வெளியில் வந்திருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயத்தினால தவிர்க்கிறாங்கங்கிறது தான் உண்மையை ஒழிய, இப்படி கொடுப்பதனால் உடனே அவங்க பிஜேபி அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் அதிமுகவை சாப்பிடும், மத்தியானம் லஞ்சில் தேமுதிகவை சாப்பிடும்னுலாம் அர்த்தம் இல்லை. நியாயமாக பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே பாதுகாப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பேசப்படுது. ஆமாம், அமித்ஷாவுக்கு இணையாக இப்போ எடப்பாடியார பாஜக பார்க்கிறதா பாதுகாப்பு கொடுக்கும்? பாதுகாப்பில் Z+னா ஒன்று தானுங்க. இப்போது நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் போய் பிகாம் படித்தாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க, நான் போய் படித்தாலும் ஒரே சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க. அறிவாளியான அவருக்கும் ஒரே சர்டிஃபிகேட், ரவிக்கும் ஒரே சர்டிஃபிகேட்டாக நான் கேட்பீங்க. Z+ங்கிறதோ Y+ங்கிறதோ அது நிர்ணயிக்கிறது கூட அந்த ஆபத்தின் அடிப்படையில் இவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்டிருக்காங்க, கூட இருக்கிறவங்க கேட்டிருப்பாங்க, அப்படி தான் அது நடந்திருக்கும். அல்லது சிலதெல்லாம் சுயோவாக சிந்திச்சு கொடுப்பாங்க. இப்போ விஜய்க்கு கொடுத்ததுங்கிறது அவருக்கு ஆபத்து இருக்குது, அவர் வெளில வர மாட்டேங்கிறாரு. ஏன் வெளில வர மாட்டேங்கிறாரு?
வெளில வந்தால் பெரிய கூட்டம் வந்துடுது. பெரிய கூட்டம்ங்கிறது எப்போதுமே ஆபத்து. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நீங்கள் யாரை கேட்பீங்க? ஸ்டாலின் ஐயா உடனே என்ன பண்ணுவார்? இப்போ இந்த திருபுவனம் கேஸில் நாங்கள் தான் சிபிஐக்கு கொடுத்துட்டோமே அப்படிங்கிறார். சிபிஐக்கு நாளைக்கு தான் அது போக போகுது. நீதிமன்றம் உட்காந்து பேசி அதுக்கப்புறம் சிபிஐக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் சிபிஐ அதுக்குள்ளே அவங்க வந்து பழியை தூக்கி மத்திய அரசு மேலே போட்டுடுறாங்க. சரி, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் மேலே பழியை சொல்கிறது? மாநிலங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனால் இந்த மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கறதுங்கிறது வந்து யாரிடம் இருந்தும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் தானே ஒழிய இதில் உயர்வு தாழ்வுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. உயர்வு தாழ்வுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சமீப காலமாக கொலை மிரட்டல் வந்ததாக சொல்லப்பட்டது, செய்திகள் வெளியாகிட்டு இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் இந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் வந்து 3 விதமாக பாருங்கள். அதாவது வந்து அவர் எந்த அடிப்படையில் கேட்டாங்கன்றது நமக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. எந்த அடிப்படையில் கொலை மிரட்டல்ங்கிற விஷயத்துக்குள்ளே அவங்க இந்த மாதிரியான தலைவர்கள்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்குன்னு அவங்கக்கிட்டே ஆள் இருக்குது. இப்போ சீமான்னா பவுன்சர்ஸ் வந்து தெளிவாக தெரியும். இங்கே உங்களுக்கு பவுன்சர் தெளிவாக தெரியாது. ஏன்னா கரை வெட்டி போட்டுட்டு அவங்க தான் கூட நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இயல்பாக நடக்கணும். ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்து கொண்டு நம்ம என்ன கர்ம வீரர் காமராஜை பற்றியா பேசிக்கிட்டு இருக்கோம்? காமராஜ் கிட்ட பாதுகாப்பு கொடுக்கும்போது எனக்கு என்னையா பாதுகாப்பு, என் மக்கள் என்னையா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டார். இதை எடப்பாடி ஐயாவாலும் கேட்க முடியும். ஆனால் திமுக ஆட்சியில் இருக்குது, என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் பழிய தீர்க்கலாம். ஒருத்தன் பிரச்சனையாக இருக்கானா அவனை தூக்குறதுங்கிறத பற்றி கவலையே படாத ஒரு பெரிய பிரிவினைவாத கூட்டம் திமுகவுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ நீங்கள் அதை பாதுகாப்பு கொடுத்து தான் ஆகணும். அதில் ஒன்றுமா நான் உடனே திமுக சார்ந்த ஸ்டாலின் ஐயா அதை பண்ணுவாருன்னு நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரிவினைவாத கூட்டம் இருந்ததுன்னா அங்கே தப்பு பண்ணுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்வாங்க. ஆம்ஸ்டாங் விஷயத்தில் நடந்த மாதிரி ஒரு வருஷமாக யார் கொலை பண்ணாங்கன்னே கண்டுபிடிக்காமல் 3 என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்க சொல்கிறீங்களா? சரியாக வராது. இப்போ எடப்பாடியார் அவர்கள் இன்று கோயம்புத்தூர்ல துவக்க இருக்கக்கூடிய சுற்றுப்பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், எல்முருகன் போன்றவர்கள் அங்கே துவக்கி வைக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. ஸோ 2 கட்சிக்கும் இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து விட்டது. இந்த பயணம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் முதல்ல இருந்தது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தினதெல்லாம் திமுக தான். இப்போ நாளைக்கு இன்னைக்கு நடக்கிற அந்த நிகழ்ச்சியில் அவர் வந்து நான் நீட்டை எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எல்முருகன் உடனே வாக் அவுட் பண்ணுவாரா? அவர் நீட்டை எதிர்ப்பாருங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். உடனே நாளைக்கு என்ன செய்தி வரும்? நீட்டை எதிர்ப்பேன் என்று சொன்ன பிறகும் எல்முருகன் வாய் மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தார் அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாம் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் திமுகவுடைய வேலை. ஒரு 4-5 மூத்த பத்திரிகையாளர் இருக்காங்க, அவங்க தான் இந்த வேலைகளெல்லாம் பண்ணுவாங்க. சாயங்காலம் உட்காந்துக்கிட்டு நெறியாளருங்கிற பேரில் 4-5 பேர் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது மேடையில் அமர்ற விஷயம் மட்டும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. போராட்டங்களில் இணைந்து செயல்படுவோம்னு சொல்லியிருக்காங்க. எந்த அலையன்ஸில் இதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கு? திமுகவில் விட்டுருங்க, பல்லக்கு தூக்கிகள், அதனால் வந்து 1-2 பேர் வந்துடுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் உதயநிதியை பார்த்தா வேலை நடக்கும்னா அதுக்காக வருவாங்க. ஆனால் தொண்டர்கள் போராட்டத்தில் கலந்துப்பாங்கங்கிறது இது வரைக்கும் நடந்ததில்லை. வெவ்வேறு கட்சியினுடைய அது ஆல்ரெடி வந்துருச்சு. அண்டர்ஸ்டாண்டிங்கிறது தெளிவாக வந்ததுனால தான் ஒப்பந்தமே போடப்பட்டது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற வரைக்கும் ஒப்பந்தம் தவிர்க்கப்பட்டது. செப்டம்பர் 2023 அவசரப்பட்டு அந்த கூட்டணியை உடச்சிக்கிட்டது அதிமுக தானே வழியாக பிஜேபி இல்லை. ஸோ அதனால் எந்த குழப்பமும் வர்றதுக்கு இணக்கமாக தான் இருக்காங்க. இன்னும் இணக்கமாக ஆக வேண்டும். அப்படி தான் நீங்கள் பாருங்கள். இன்னொன்று நான் கேட்குறேன், ஒரு அதிமுக தொண்டனுக்கு திமுகவை பிடிக்காது, கரெக்டாக சார்? திமுக பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா தப்பும் அவனுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும், கரெக்டாக? அவன் வந்து பிஜேபிக்காரர் அந்த இடத்துல நின்றாருன்னா பிஜேபி இங்கே நின்றுட்டாங்க அதனால் நான் திமுக ஓட்டு போடுறேன்னு வேணா? இல்லை பிஜேபி நின்றுட்டாங்க திமுகவுடைய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நான் ஓட்டு போட்டுறேன்னு சொல்லுவானா? அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாங்கினால் வாய்ப்பு இருக்குது, விலைக்கு வாங்கினீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. விக்கிரவாண்டியில் நடந்தது. அதிமுக நிற்கலன்னு உடனே கிட்டத்தட்ட 40,000 வாக்கு அதிமுக வாக்கு தானே திமுகவுக்கு போச்சு. ஆர்கே நகரில் திமுகவுடைய வாக்குகள் தானே அதிமுகவுக்கு போச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன் அது வாங்க வேண்டிய வாக்காளர்னு அது வேறு விஷயம். ஆனால் இயல்பாகவே அது மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக 2 பேரும் தெளிவாக இருக்காங்க, எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. திமுக அகற்றப்பட வேண்டும்ங்கிறதுல. இப்போ உங்களுடைய பார்வையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணம் ஒரு திருப்பு முனையை தமிழக அரசியல் களத்தில் ஏற்படும். 2021 அவர் அதை பண்ணார், எல்லா இடத்துக்கும் போனார். ஒரு மாற்றம் என்னென்னா இந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லானதுங்கிறத வந்து மோடிக்கிட்டேருந்து பலர் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த ரோட் ஷோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். மக்களை நேரடியாக இப்போ ஒரு மேடை இருக்குது, மேடையிலேருந்து ஒரு ரேம்ப் போட்டு அந்த ரேம்ப் பூரா நடந்து வந்தால் அந்த கடைக்கோடியில் இருக்கிறவனுக்கு கூட நான் பக்கத்தில் தெரிவேன் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ரோட் ஷோ நடத்துறது ரொம்ப கஷ்டம், பயங்கர தைரியம் இருக்கணும். யார் வேணாலும் டுப்புன்னு மோடியை சுட்டுடலாம், கவலையப்பட்டதில்லை மோடி.
அவருக்கு இன்னும் பாதுகாப்பு இருக்குது, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தேசத்தினுடைய கடமை. ஆனால் அதற்கு மீறி ஒரு தைரியம் இருந்தது. என்னை யார் சுட்டுற போகிறான், பார்த்துடலாம், அப்படி நடந்தால் அவங்க நிலைமை என்ன ஆகும், அது இந்தியா பார்த்துக்கும், அந்த தைரியம். அதை இப்போது ஸ்டாலின் ஐயா பண்ணுறாரு, எடப்பாடி ஐயா பண்ணுறாருங்கிறது நல்ல விஷயந்தான். நீங்கள் காரில் உட்காந்துட்டு போகிறதுங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்றைக்கி 30 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. அன்றைக்கி வேறு 30 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கி 60 வயசு இருக்கக்கூடிய அன்றைக்கி இருந்தவங்க கதையே வேறு. ஒருத்தரை பார்க்குறதுனா அதை பிரமிச்சு பார்க்குறதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் இது அப்படி கிடையாது. நாளைக்கே நீங்கள் ஒன்று பாருங்கள், விஜய்க்கு நீங்கள் 10% வாக்கு இருக்கோ 8% வாக்கு இருக்கோ, இப்போ தனியாக நின்றாருன்னா 4% வாக்கு இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனால் விஜய் ஒரு இடத்துக்கு வராருன்னா பெரிய கூட்டம் வரத்தான் செய்யும், ஆட்டோமேட்டிக்காக வரும். ரோட் ஷோ நல்ல விஷயம். அதில் போய் நீங்கள் தொடர்ந்து அந்த ரோட் ஷோக்கு முன்னாடி அவங்க பேசிக்கிட்டே போவாங்க, நிறைய பேர் அறிவித்து கொண்டே போவாங்க, இவர் வராரு, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கு வராரு, திமுகவை அடக்குவதற்கு வருகிறார், ஒடுக்குவதற்கு வருகிறார், இப்படிலாம் சொல்லிட்டு போவாங்க பாருங்கள். அதெல்லாம் ஒரு மெஸ்மரேஷன் தான், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ பாஜகவுடைய பூத் கமிட்டி கூட்டத்தில் பயிலரங்கத்தில் பேசப்பட்ட விஷயங்கள்ல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவுக்கு பாஜக சுமை இல்லை அப்படிங்கிறத எடப்பாடியாருடைய இந்த பயணத்தில் நாங்கள் ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டிருக்கு. இதை எப்படி புரிந்து கொள்வது? நயனார் நாகேந்திரன் ஐயா அதிமுகக்குள்ளே இருந்தவர், உள்ளுக்குள்ளே அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டவர். இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்படி சொல்ல மாட்டார். நான் ஒரு சுமைன்னு எப்படி சொல்வார் இல்லையா? இப்போ ஒரு அப்பா கூட தன்னுடைய பையனுக்கு நான் உனக்கு சுமையாப்பா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். ஏன்னா அது புண்படுத்தலாம் அல்லது பண்படுத்தலாம், தெரியாது. 2 விதத்துலேயும் அது தோல்வி தான். சொன்னாலே சில வார்த்தைகள் சொல்லாமல் தான் புரியணும். ஆனால் நயனார் நாகேந்திரன் அங்கேயே இருந்ததுனால அவருக்கு தெரியுது, ஆமாம் இவங்க நாங்கள் தேசிய கட்சியை சுமக்கணுமா, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீங்கள் பெரிய ஆள் தான், யார் இல்லைன்னு சொன்னால் ஜெயலலிதா அம்மா இல்லை, எம்ஜிஆர் ஐயா இல்லை, உங்களை விலைக்கு வாங்கக்கூடிய வசதி திமுக கிட்ட இருக்குது. 1,50,000 கோடி 2 பேர்கிட்ட கடந்த 4.5 வருடம், இன்னொரு 6 மாதத்தில் 2 பேர்கிட்ட போக போகுதுன்னு தான் தியாகராஜன் ஐயா உங்களுக்கு சொன்னார். ஸோ அவ்வளோ பெரிய பணம் இருக்கிறவங்க யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கலாம். அப்போது அதிமுக அதை எப்படி எதிர்கொள்ளணும், இதை சுமை இல்லைங்கிறத சொல்லணும். செங்கோட்டையன் என்ன சொன்னார், ஈரோடு கிழக்கு முதல்ல இடைத்தேர்தல் நடந்தபோது பிஜேபி இருக்கிற வரைக்கும் சிறுபான்மையினர் வாக்கு வராதுன்னாரு. அப்புறம் செங்கோட்டையன் ஐயா ஏன் போய் நிர்மலா சீதாராமனை சந்தித்தாங்க? சிச்சுவேஷன்ஸை அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க. பிஜேபிங்கிறது இங்கே ஏதோ 1 வருடம் 2 வருடம் ஆளுவதற்காக வந்த ஒரு கட்சி அல்ல, இந்த தேசத்தில் 3வது முறையாக வந்திருக்கு, கிட்டத்தட்ட 18 மாநிலங்களில் ஆட்சி செய்யுது. அப்போ அது எப்படி எனக்கு சுமையாகும்? அது மத்திய அரசில் இருக்கிறதும் நான் மாநில அரசுக்கு வர்றதும் தான் கட்சிக்கும் நல்லது, தொண்டனுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. இதை சொல்லித்தானே ஆகணும். அதை வெட்ட வெளிச்சமாக நயனார் நாகேந்திரன் சொல்லிட்டு வேறு ஆளாக இருந்தால் சொல்லியிருக்க மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.